Friends, in the video, we will talk about IPL 2024 match number 14 Mumbai Indians vs Rajasthan Royals. The match on April 1st 7:30 PM start ஆகுது வான்கடே ஸ்டேடியமில். ஸோ வான்கடே ஸ்டேடியமில் ஓவரால் பார்த்தோம்னா கால்குலேட் பண்ணி ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டர்ஸ்க்கு நிறையவே சாதகமாக இருந்திருக்கு. பயங்கரமான ரன்ஸ்ன்றதை ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவ்வொரு மேட்சுமே அங்கே ஸ்டார்ட் ஆகிறப்போ இனிஷியல் ஸ்டேஜஸில் நல்ல பேட்டிங் ஃபேவராகவும் அதுக்கப்புறம் கொஞ்சம் ஸ்பின்னுக்கு அசிஸ்டன்ற மாதிரி கிடச்சிருக்கு. பேட்டிங்க்கு ஃபேவராக நம்ம டீமை செட் பண்ணுறது பெட்டராக இருக்கும். பட் இனிஷியல் ஸ்விங் மட்டும் இருக்கும். அது பேட்டில் வைஸாக பார்க்குறப்போ இந்த ஸ்விங் பவுலருக்கு இந்த டாப் ஆர்டர் அவுட் ஆயிருக்காங்கன்ற கான்செப்டில் அவங்க தப்பிச்சிட்டாங்கன்னா நல்ல ஸ்கோர் போயிருக்காங்க. அப்படி இல்லாட்டி ஏர்லியாக மாட்டியிருக்காங்க. அதை மட்டும் கொஞ்சம் பார்க்கணும். ஸோ மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸு பயங்கரமான ஒரு மேட்சாக இருக்கும். வான்கடேன்னு வந்துட்டாலே மும்பை இந்தியன்ஸ் டாமினேட் பண்ணுவாங்க எப்பயுமே. இப்போ ஹர்திக் பாண்டியா கேப்டன்ஷிப்னால கொஞ்சம் கொலாப்ஸாக இருக்குது. ஸோ என்ன முடிவு பண்ணி எப்படி மூவ் பண்ண போகிறாங்க தெரியல. பிளேயிங் லோன்லையுமே நிறையா மாற்றங்கள் வரும். அதையும் நான் முன்னாடி சொல்லிடுறேன். ஸோ மும்பையோட அந்த ஃபோட்டோ பிளேயிங் லோன் நான் கொடுக்கல. ஏன்னா கண்டிப்பாக உறுதியாக பிளேயிங் லோனில் நிறையா மாற்றங்கள் இருக்கும். அவங்க மேனேஜ்மெண்ட்லேருந்து எல்லாமே பேசிகிட்டு தான் இருக்காங்க. ஸோ அது யார் யார் மாறுறாங்கன்றதை நம்ம வெயிட் பண்ணி ஆன் டைமில் பார்த்துக்கலாம். 7:30 ஸ்டார்ட் ஆகும் வான்கடே ஸ்டேடியமில் மும்பையில். ஸோ குபேரா ஃபேண்டசி ஆப்பு நிறைய பேர் யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருப்பீங்க. பழைய யூசர்ஸ்க்காண்டி சொல்கிறேன், புதுசாக விருப்பம் உள்ளவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இந்த ஆப்போட ஸ்பெஷல் என்னென்னா ஒரு பிளேயரை மட்டும் நீங்கள் செலக்ட் பண்ணி ஃபேண்டசி ப்ளே பண்ணலாம். பயங்கரமாக ஒரு ஃபேமஸாக இருந்த ஆப் தான். பட் ஜிஎஸ்டின்னு கொண்டு வந்தப்போ இவங்களால ஃபுல் ஃப்ரீயாக கொடுக்க முடியல. அது இவங்களுக்கு மிகப்பெரிய ஒரு ட்ராபேக்காக மாறுச்சு. பட் இப்போ அவங்க ஒரு 10 டேஸ்க்கு ஃபுல் ஃப்ரீ ஜிஎஸ்டி தராங்க. ஜிஎஸ்டியை பிடிக்காமல் உங்கள் டெபாசிட்டுக்கு கொடுக்குறாங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ செக் பண்ணி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ டெபாசிட் பண்ணி வச்சுக்கோங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 10 நாளைக்கு அப்புறமும் நம்ம யூசர்ஸ் எல்லாருமே பழைய யூசர்ஸ் எல்லாம் ப்ளே பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டா ஃபுல்லாகவே நம்ம ஃப்ரீயாக கொடுப்போன்ற மாதிரி தான் அவர் சொல்லியிருக்காரு ஓனரு. ஸோ பார்க்கலாம். டோட்டல் மேட்சஸ் 111 மேட்ச், 50 மேட்ச் ஃபஸ்ட் டீமும் 61 மேட்ச் செகண்ட் டீமும் 169 ரன் எதிர்பார்க்கலாம். ஆவரேஜாகவே ஒரு 150 ரன்னுக்கு மேலே ஸ்கோர் பண்ணிடுவாங்க. ஏதாவது ஒரு பேட்டருக்கு பட்டுச்சுனாலே ஈஸியாக ஹிட் பண்ணி ரன்னை எடுத்துகிட்டு போயிடுவாங்க. லோ ஸ்கோரிங் போகிறது ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஃபுல் அண்ட் ஃபுல் பேட்டிங்கு சாதகமாக தான் இருக்கும் வான்கடே. ஸோ பார்க்கலாம். ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்ப்போம். மும்பை இந்தியன்ஸ் ராஜஸ்தான் ராயல்ஸு. ஸோ வீடியோ லைக் பண்ணிட்டு பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனல்ன்றதை செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கணும். டெலகிராமில் ஜாயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஒரிஜினல் சேனலாக செக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலுக்குள்ளே வந்தாலே ஃப்ரீ டீம்ஸ்னு கொடுத்துருப்போம். அதேமாதிரி அட்ரஸ் இதுதான். இதில் ஒரு லெட்டர் மாறி இருந்தாலும் ஃபேக்கு தான். அதேமாதிரி நம்ம இந்த கிராண்ட் லீக் ஜெயிச்சிட்டோம் அப்படி இப்படிலாம் எந்த ஒரு போஸ்ட்டுமே இருக்காது. ஸ்மால் லீக் டீம் நம்ம கொடுக்குறோம், நம்ம ப்ளே பண்ணுறது அது வின்னு லாஸ் மாதிரி தான் வரும். தொடர்ச்சியாக வின்னு வந்திருக்கு. ஒரு சில போட்டிகள் தோல்வி அடைஞ்சிருக்கு. அது ஒரு மறுபடியும் வின்னுன்றது கிடச்சிருக்கு. இது சகஜம் தான். ஸோ அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. நிறையா கிராண்ட் லீக் ஜெயிச்ச மாதிரி அப்படி இப்படின்னு போஸ்ட் போட்டு தான் நம்ம கிடையாது. அது ஃபேக் சேனலு. அதையும் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஃபேப்லோன் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணுவாங்க. கண்டிப்பாக இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஈஸியாக உங்களுக்கு ஸ்மால் லீக்கில் வின்னுன்றது கிடைக்கும். ஓரளவுக்கு சுமாரான டீமை போட்டாலே போதும். இந்த மேட்ச் நான் ஓரளவுக்கு நல்ல டீம் தான் செட் பண்ணியிருந்தேன். ஏன்னா முன்னாடி 2 மேட்ச் லாஸு ப்ரெஷரு நிறைய பேர் வின்னு லாஸ்ன்னு மாறி என்னென்னமோ சொல்லியிருந்தீங்க. அதுக்கு முன்னாடி 6 மேட்ச் வின்னாக இருந்துச்சு. அதை பற்றி யாரும் பேசலை. பட் 2 மேட்ச் லாஸ் ஆனோடனே நிறையா பேர் கமெண்ட்லாம் சொல்லியிருந்தீங்க. அந்த ப்ரெஷர்லேயே கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகி டீம் போட்டேன். பட் ஆவரேஜ் ரிசல்ட் வந்துச்சு. பட் எனக்கு பர்சனலாக ஒரு நல்ல ஒரு வின்னுன்றதான் கிடச்சிருந்துச்சு. ஸோ ஈஸியாக நீங்கள் ஃபேப்லோனில் ஸ்மால் லீக் ஜெயிக்கலாம். ஸ்ப்ளிட் பண்ணி ஜாயின் பண்ணால் போதும். வேறு கான்டெஸ்ட்டில் போய் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணலாம். அதுக்கு கடைசி அரை மணி நேரமோ 1 மணி நேரத்தை பயன்படுத்தினீங்கன்னா நிறைய ஆப்போனன்ட்ஸ் வருவாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் நார்த் சைட்லேருந்து வருவாங்க. அப்போ நீங்கள் வேறு ஆப்போனன்ட்ஸ் கூட ஜாயின் பண்ணுங்கள். வேறு கான்டெஸ்ட்டில் ஈஸியாக ஜெயிக்கலாம். ஸோ நீங்கள் இன்னும் நம்ம டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதேமாதிரி குபேரா ஃபேண்டசி ஆப் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K ஃபேண்டசி ஆஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஸோ இது ராஜஸ்தான் ராயல்ஸுக்கு மட்டும் ஃபோட்டோ இது காமிச்சிருக்கேன். பட் இதுவுமே தவறு தான். இந்த இடத்துல ஆவேஸ் கான் இருக்கணும். அதேமாதிரி இந்த இடத்துல ரியான் பராக் இருக்கணும். ரோமன் பவுல் இம்பாக்ட் பிளேயராக தேவைப்பட்டால் பயன்படுத்திப்பாங்க. அப்படி இல்லாட்டி இந்த இடத்துல பர்கர் தான் ஆடுவார். இதுதான் மோஸ்ட்லி பர்கர் ஆடுறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகம். இதில் ஹோம் கிரவுண்ட் பார்த்தோம்னா ஜேஸ்வால், லெஃப்ட் ஹேண்டர்னு பார்த்தோம்னா இவங்க 2 பேர் லெஃப்ட் ஹேண்டர். ஹெட்மேயரும் ஜேஸ்வாலும் மற்ற எல்லாருமே ரைட் ஹேண்ட் பேட்டர்ஸ் தான். ஸோ பர்கர் இனிஷியல் ஸ்விங் பயங்கரமாக ஸ்விங் பண்ணுறாரு. ஸோ அப்போ இனிஷியல் ஸ்விங் இருக்கும். நம்ம லாஜிக்கலாக யோசிச்சா எந்த மாதிரி அப்படின்னா கண்டிப்பாக நில் பர்கரும் அதுக்கப்புறமா ட்ரெண்ட் போல்ட்டும் 2 பேருமே லெஃப்ட் பயங்கரமாக லெஃப்ட் ஹேமில் சீமில் பிடிச்சி ஸ்விங் பண்ணக்கூடிய பவுலர்ஸாக இருக்காங்க. ஸோ ரோஹித் சர்மாவுக்கு நிறையா டைம் அந்த ப்ராப்ளம்ன்றது இருந்திருக்கு. ஸோ இனிஷியலில் ஸ்விங் பண்ணுற ஒரு லெஃப்ட் ஹேண்ட் பவுலர் போட்டாலே அவுட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். 2 பேர் அட்டாக் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக விக்கெட் விழுகிறதுக்கு சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். இந்த இடத்துல பர்கர்னு ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு பிளேயருக்கு பதிலாக இம்பாக்ட் பிளேயராக அவர் உள்ளே வந்துடுவார். ஸோ அதனால் என்னை பொறுத்தவரையே கொஞ்சம் டவுட்டுன்றது இருக்குது. ஃபஸ்ட்டு பேட் பண்ணால்
ஸோ ஏன்னா திடீர்னு வந்து ஒரு விக்கெட்டில் வந்து ஆடுறப்போ அந்த ஃபஸ்ட்டு பேட் பண்ணுற டீம் எல்லாமே தொடர்ச்சியாக தடுமாறுறாங்க. சேசிங் வர டீமோட ஓப்பனர்ஸ் தான் அதிரடியாக வந்து இப்போ கண்டினியூ ஆடுறாங்க. அதுக்கப்புறம் மேட்ச் எப்படி போனாலுமே சேசிங் வர டீமோட ஓப்பனர்ஸ் வந்து பவர் பிளேவாக அழகாக பயன்படுத்துகிறாங்க. அதுவும் முக்கியமான ஒரு பாயிண்ட்டு. ஸோ ரோஹித் சர்மா ஃபஸ்ட்டு பேட் பண்ணால் மேபி கொஞ்சம் தடுமாறலாம். செகண்ட் பேட் பண்ணால் தெரிஞ்சிடும் எந்த மாதிரி பால் வருது என்னென்னு. அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் டெக்னிக்கலாக ஆடினார்னா ரன் ஸ்கோர் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் பேட்டில் வந்து ட்ரெண்ட் போல்ட்டு, பர்கர் விசஸ் ரோஹித் சர்மா இருக்கும். இஷான் கிஷான் ஸோ அவருக்குமே வந்து டேஞ்சர் இருக்குது. அவருமே கொஞ்சம் போராக தான் ஆடி இருக்கார். பட் இருந்தாலும் ஒரு அட்வான்டேஜ் வந்து லெஃப்ட் ஹேண்ட் பேட்ரு அப்படியே லெஃப்ட் ஹேண்ட் ஸ்விங்கில் வரப்போ ஈஸியாக வந்து அடிச்சதுக்கான வாய்ப்புகள்ன்றது இருக்கும். இங்கே நமந்தீர் யாருமே யோசிக்க மாட்டாங்க. ஸோ ஒரு லோ பர்சன்டேஜ் பிக்கு, பட் நல்லா ஆடுறாரு, குவாலிட்டியாக இருக்குது, ஷார்ட்ஸ் மேக்கிங் எல்லாமே. இதில் வதேரா உள்ளே கொண்டு வந்தாலும் கொண்டு வந்தது தான். அதேமாதிரி லூக் கூட் ஆடினாலும் ஆடினது தான். இந்த இடத்துல முரணிக்கு பதிலாக குமார் கார்த்திகேயன் ஒரு பிளேயர் வச்சுருப்பாங்க. ஸோ ஆர்த்தடாக்ஸ் போடக்கூடியவர், அவரை கொண்டு வந்தாலும் கொண்டு வரலாம். அதை மட்டும் ஆன் டைமில் வந்து செக் பண்ணிக்கோங்க. மற்றபடி இங்கே லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸ்ன்னு நம்ம பார்த்தோம்னா நமந்தீர், டிம் டேவிட் கண்டிப்பாக லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்ஸாக இருப்பாங்க. அடுத்தா லூக் கூட்டு, சாவ்லா. ஸோ இவங்க எல்லாருமே வந்து ரொம்ப ரொம்ப லோயஸ்ட்டு பர்சன்டேஜ் பிக்ஸு. பட் யாராவது ஒரு ஆளாவது வந்து ட்ரீம் டீமுக்கு வரதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கும். அந்த அளவுக்கு வந்து இந்த மேட்ச்சு போகும். நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருந்தால் டிம் டேவிட் சேசிங் முடிச்சு கொடுக்குற அளவுக்கு வந்து அவர் பேட்டிங் வந்துடுவார். அப்போ பேட்டிங் வரப்போ ஒரு 14 பால் 15 பாலில் 35-40 ரன் ஸ்கோர் பண்ணுறதுக்கு சான்ஸ்ன்றது ரொம்ப அதிகம். நமந்தீரும் சேம் தான். அவருமே வேகமாகவே ஹிட் பண்ணி கொடுக்குறாரு. திலக் வர்மா லாஸ்ட் டைம் அடித்தார் அப்படின்னா ஹோம் கிரவுண்டில் அது லக்கில்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா அவரோட ஷார்ட் மேக்கிங் எல்லாமே போராக தான் இருந்துச்சு. ஒரு கேட்சில் தப்பிச்சார். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ஒரு போல்ட் ஆக வேண்டிய பால் மிஸ் ஆச்சு, லக்கில் தப்பிச்சார். பட் இந்த டைமும் அவரால் அதே மாதிரி தப்பிக்க முடியுமான்றது ஒரு கொஸ்டின் மார்க் இருக்குது. குவாலிட்டியாக அஸ்வின் வந்து ஆஃப் ஸ்பின் போட்டால் திலக் வர்மா மாற்றுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம். அதேமாரி இங்கே சந்தீப் சர்மாவும் மிடில்லையும் டெத்துலேயும் நல்லா வீசுகிறாரு. ட்ரெண்ட் போல்ட்டு, பர்கர்னு எல்லாருமே குவாலிட்டியான பவுலர்ஸாக இருக்காங்க. திலக் வர்மாவுக்கு ஏற்ற மாதிரி பவுலிங்ன்றது யாருமே போட மாட்டாங்க. டைட் பவுலிங் தான் போடுவாங்க. ஸோ கொஞ்சம் டவுட்ன்றது இருக்குது. ஸோ ஹர்திக் பாண்டியாவோட மேட்சாக கூட இந்த மேட்ச் மாறலாம் டாப்பில் விக்கெட்ஸ் போனால். ஏன்னா கடுமையான விமர்சனங்களில் இருக்கார். அதனால் அவரோட ஒரு நல்ல ஸ்கோரை பேட்டிங்லேயும் கொடுத்து பவுலிங்லேயும் வீரடு கொடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கோட்ஸி பேட்டிங்கும் ஆடுவார், பவுலிங்குமே வந்து மினிமம் ஒரு விக்கெட் ஒவ்வொரு மேட்ச்சுக்கு எடுத்துடுவார். தேவைப்பட்டால் வைஸ் கேப்னா கூட ட்ரை பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு பால் பண்ணாலும் செகண்ட் பால் பண்ணாலும் அந்த ஷார்ட் பாலை பயன்படுத்தி விக்கெட் எடுக்க வாய்ப்புகள் இருக்கும். ரன்ஸ் கொடுப்பாரு, பட் இருந்தாலும் விக்கெட்ஸ் எடுக்கக்கூடிய ஒரு பவுலரு. பும்ரா ஸோ போன மேட்ச் எப்படி ஆடினாங்கன்றதை பார்த்துருப்பீங்க. பும்ராவுக்கு விக்கெட் கொடுத்துடக்கூடாதுன்ற ஒரு கான்செப்டில் ஆடினாங்க. அதே மாதிரி ஆர்ஆரும் பயன்படுத்தினாங்கன்னா பும்ராவுக்கு விக்கெட் விழுகாது. கோட்ஸி அது அப்படி இல்லாட்டி ஹர்திக் பாண்டியாவுக்கு விக்கெட் விழுகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். பட் எல்லா மேட்சும் நம்ம அப்படி சொல்ல முடியாது. டெத்தில் கண்டிப்பாக பும்ரா தான் டெத்தில் வீசுவார். அடுத்ததாக கோட்ஸி டெத்தில் வீசுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். மினிமம் 3 ஓவரை வந்து ஹர்திக் பாண்டியா போட்டுருவார். மற்றபடி லூக்கூட்டோ, சாவ்லா, முலனே இந்த மாதிரி பிளேயர்ஸ் எல்லாமே மாற்றி மாற்றி வந்து அவங்களோட ஓவர்ஸை ஸ்ப்ளிட் பண்ணி வீசுறதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். இம்பேக்ட் சபையுமே வந்து பயன்படுத்திப்பாங்க தேவைக்கேற்ற மாதிரி. ஆர்ஆரோட ஃபுல் ஓவர்ஸ் கோட்டா பவுல் பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட 6 பவுலரை ஃபுல்லாகவே எடுத்துடுறாங்க. ஸோ இங்கே 5 பவுலருமே 4 ஓவர் போடலாம். அதேமாதிரி பர்கர் வரப்போ அவருமே வீசலாம். அப்போ ஸ்பின்னுக்கு அசிஸ்ட் கிடச்சா ஸ்பின்னர்ஸ் முடிச்சிருவாங்க, அப்படி இல்லாட்டி மீடியம் பேசஸ் முடிச்சிருவாங்க. இவங்க டீம் வேறு லெவலில் வந்து செட் ஆகிருக்கு 6 பவுலரோட. ஸோ இங்கே யாருக்குமே வந்து பவுலிங்லாம் கிடையாது. ரியான் பராக் யாருக்குமே வந்து பவுலிங் கிடையாது. அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்க பார்க்குற மாதிரி தான் வந்து செட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஓவரால் தரமான ஒரு பவுலிங் டீமு. டாப்பில் பட்லர் ஃப்ளாப்பு, ஜெய்ஸ்வாலும் பெரிய அளவில் ஃபார்மில் இல்லை. சஞ்சீவ் சாம்சன் ஒரு மேட்ச் அடிப்பார், அடுத்த மேட்ச் அவுட் ஆயிடுவார். ரியான் பராக்கை நம்பி தான் வந்து ஓட்டிகிட்டு இருக்காங்க. ரியான் பராக் டப்புன்னு இந்த மேட்ச்சை டக் அவுட் ஆகிட்டார், ஏர்லியாக விக்கெட்ஸ் போயிடுச்சு அப்படின்னா ஆர்ஆருக்கு முடிஞ்சிடும். அப்போது மிடில் லோ பர்சன்டேஜ் பிக்காக இந்த 3 பேர் தான் இருப்பாங்க. இவங்கள நீங்கள் கிராண்ட் லீக்கில் கேப்டன்ஷிப்லாம் ட்ரை பண்ணுங்கள். டாப்பில் விக்கெட் போகுன்ற கான்செப்டில் நீங்கள் டீமை செட் பண்ணால் மட்டும் சொல்கிறேன். அப்போது உங்கள் ட்ரம் கார்டு பிக்காக ரொம்ப ரொம்ப டிஃபரன்ஷியல் பிக்காக லோயஸ்ட் பர்சன்டேஜ் பிக்காக ஜுரையில், அதுக்கப்புறம் ஹெட்மயர், அஸ்வின் இவங்க 3 பேருமே பேட்டர்ஸாக இருப்பாங்க. அதேமாதிரி இந்த சைடில் நமந்தீர், டிம் டேவிட், கோட்ஸி இவங்கெல்லாம் வந்து பேட்டிங்லேயுமே கான்ட்ரிபியூட் பண்ண முடியும். டாப்பில் விக்கெட் போனால் சொல்கிறேன். அப்படி இல்லை பியூர் பேட்டிங் ட்ராக்காக இருக்கும், டாப்பில் பயங்கரமாக அடிச்சிருவாங்க அப்படின்னா நீங்கள் இங்கேயே வந்து கேப்டன் கொடுக்கலாம். பட்லருமே வந்து நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு, ரோஹித் சர்மா ரெக்கார்டு நல்லா வச்சுருக்காரு. பட் பேட்டில்ஸ்ன்னு பார்க்குறப்போ கொஞ்சம் தடுமாற்றம் இருக்குது. ஏன்னா லூக்கூட்டு, பட்லருன்ற அந்த இனிஷியல் ஸ்விங் இருக்கும். ஹர்திக் பாண்டியாவுமே நல்லாவே வீசுவார், கொஞ்சம் ஸ்விங்குன்றது அவருக்குமே கிடைக்கும். அதனால் அதையும் நம்ம பார்க்கணும். சப்போஸ் தப்பிச்சிட்டாங்க நல்ல பேட்டிங் ட்ராக்காக இருக்குது அப்படின்னா நீங்கள் பட்லர் கூட கேப்டன்ஷிப் கொடுக்கலாம், ரோஹித் சர்மா கூட கேப்டன்ஷிப்னா கொடுக்கலாம். மற்றபடி சேஃபஸ்ட் ஆப்ஷனாக நீங்கள் கேப்டன்ஷிப் கொடுக்குறது ஹர்திக் பாண்டியா, கோட்ஸி 2 பேத்துக்கு வந்து கொடுக்கலாம். ரொம்ப ரொம்ப பக்கா சேஃபு. எப்படினாலும் உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வாங்கி கொடுத்துருவாங்க. அதே மாதிரி சஞ்சீவ் சாம்சன் விக்கெட் கீப்பிங் பண்ணுறதுனால மினிமம் 2லேருந்து 3 கேட்ச் வந்து பிடிச்சிடுறாரு. அதில் வந்து அவருக்கு பாயிண்ட்ஸ்ன்றது கிடைக்குது.
அதே மாதிரி டெத்தில் வீசக்கூடிய ட்ரெண்ட் போல்ட்டு. ஸோ இனிஷியலாகவும் பவுல் பண்ணுறாரு, டெத்தில் ஒரு ஓவர் பவுல் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்குது. பட் டெத் பவுலிங்கில் சந்தீப் சர்மா, ஆவேஷ் கான் தான். ஸோ ட்ரெண்ட் பாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த கிரவுண்டில் அவருக்கும் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட் அஸ்வின். ஸோ அஸ்வின் பேட்டிங் மேலே வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ப்ளஸ் உங்களுக்கு பவுலிங்கில் ஒரு விக்கெட் எடுக்கிறதுக்கான சான்ஸும் இருக்கலாம். இவங்களாம் வந்து பெஸ்ட்டு சேஃப் கேப்டன். இது உங்களுக்கு ரிஸ்க்கான ஆப்ஷன்ஸில் நீங்கள் ட்ரை பண்ணணும் அப்படின்னா ரோஹித் சர்மா, இஷான் கிஷான் ட்ரை பண்ணலாம். அதேமாதிரி பட்லர் ட்ரை பண்ணலாம், ஜெய்ஸ்வால். இந்த 4 பேருமே வந்து ரிஸ்க்கு தான். பட் யாருக்காவது கிளிக் ஆச்சுன்னா நல்ல ஒரு டாப் பொசிஷனில் போகலாம். இல்லை ஃபஸ்ட்டு பவுல் பண்ணால் நான் பும்ரா ட்ரை பண்ணாலும் பும்ராவும் ஒரு பெட்டரான ஆப்ஷன் தான். இந்த சைடில் ஆவேஷ் கானும் பெட்டரான ஆப்ஷன். ஏன்னா சந்தீப் சர்மா விக்கெட் எடுக்கிற மாதிரி பவுல் பண்ணுறதில்ல, அவர் ரொம்ப டைட்டாக பவுல் பண்ணிவிட்டு மூவ் ஆன் ஆகிடுறாரு. அதை பயன்படுத்தி ஆவேஷ் கான் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்கும். ஏன்னா எம்ஐக்கு எதிராக நல்ல ரெக்கார்டு வச்சுருக்காரு ஆவேஷ் கான். ஸோ சகல் எப்போலாம் எந்த கிரவுண்டாக இருந்தாலும் செகண்ட் பவுல் பண்ணால் சகலை நம்ம கண்டிப்பாக எடுக்கணும். தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறதுல எக்ஸ்பர்ட்டு. ஸோ கண்டிப்பாக ஓரளவுக்கு நல்ல ஸ்கோர் அடிச்சிட்டாங்க ஆர்ஆர் அப்படின்னா தூக்கி போட்டு விக்கெட் எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி தான் இங்கே மிடில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹிட்டர்ஸ் தான் இருக்காங்க. ஸோ ஸ்பின்னை பார்த்தாலே அடிக்கணும்னு தான் போகிறாங்க. அப்போ சகலுக்கு மாற்றுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கும். ஸோ பெஸ்ட்டு கிராண்ட் லீக்ஸில் கேப்டன்ஷிப் சாய்ஸா பும்ரா, அதுக்கப்புறம் சகல், இந்த மாதிரி பிளேஸை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். அஸ்வின் இந்த மாதிரி டபுள் ஆப்ஷன் பிளேஸை நீங்கள் ஈக்குவலாகவே எடுத்துக்கிறது பெட்டராக இருக்கும். ஸோ சேஃப் ஆப்ஷன்ஸை ஹர்திக் பாண்டியா, கோட்ஸி, அஸ்வின், ட்ரெண்ட் போல்ட்டு, சஞ்சு சாம்சன், ரிஸ்கா, ஜெய்ஸ்வால், பட்லரு, ரோஹித் சர்மா, இஷான் கிஷான், பும்ரா, இந்த மாதிரி பிளேஸை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணிக்கோங்க. செகண்ட் பவுல் பண்ணால் நீங்கள் சகாலையுமே வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பேட்டில்ஸுன்றது நிறையாவே இருக்குது. ஏன்னா ரோஹித் சர்மா, சந்தீப் சர்மா பேட்டில் இருக்கும். அதேமாதிரி ட்ரெண்ட் போல்ட்டும் பேட்டில் இருக்கும் ரோஹித் சர்மாவுக்கு எதிராக. ப்ளஸ் உங்களுக்கு பர்கருமே வீசுவார். ஸோ அதையும் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மிடில் ஆர்டர்கிட்ட கேம் நிற்கும். லோ பர்சன்டேஜ் பிளேயராக கண்டிப்பாக இருப்பாங்க. அவங்கள எடுத்து வச்சுக்கோங்க. நிறையா டீம்ஸில் ஒர்க் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். லூக் அவுட் ஆடினா எடுத்துக்கோங்க. ஏன்னா அவர்கிட்ட பேட்டிங் வந்து அவருமே பேட்டிங் ஆடுவார். ஒரு குவாலிட்டியான பிளேயர் தான். இனிஷியல் ஸ்விங் நல்லா கிடச்சிச்சின்னா ஏர்லி விக்கெட்ஸ் எடுக்கவும் வாய்ப்பு இருக்கும். டிஃபரன்ஷியல் ட்ரம்ப் கார்ட் பிக்காக லூக் அவுட் இருப்பார். ஆன் டைமில் யார் யார் ஆடுறாங்கன்றதை ஒரு டைம் செக் பண்ணிக்கோங்க. செக் பண்ணிட்டு மூவ் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்டாட்ஸுன்றதை பார்ப்போம். இதில் பார்த்தாலே உங்களுக்கு நல்ல கிளியர் ஐடியான்றது கிடைக்கும். 100% இதை நம்பி போகணுமா அப்படின்னா கிடையாது. ஏன்னா ஒரு பிளேயர் வந்து ஃபார்ம்லேயே இல்லாமல் இருந்திருப்பார் 2 வருஷத்துக்கு முன்னாடி. இப்போ பயங்கர ஃபார்மில் இருப்பார். ஸோ அதனால் அதையும் யோசிச்சுக்கோங்க, பார்த்துக்கோங்க. உங்களோட மைண்ட் செட்டையும் வச்சு மூவ் பண்ணிக்கோங்க. ரோஹித் சர்மாவோட ஆவரேஜ் ஹெட்ல 22 ரன் தான். ரொம்ப கம்மின்னு தான் நான் சொல்லுவேன். வென்யூலையும் 34 ரன் தான் ஆவரேஜ். பட் குயிக்காக அடிக்க போவார். ஒரு 20-30 ரன்னு வந்து அடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவுட் ஆகிட்டு போகிறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கலாம். ஹெட்வேரில் 34 ரன் ஆவரேஜ் இஷான் கிஷானு. ஸோ வென்யூவில் 23 ரன் ஆவரேஜ். திலக் வர்மா 62 ரன் ஆவரேஜ். பட் இருந்தாலும் இந்த மேட்ச்சில் டவுட்டு தான். வென்யூவில் 31. ஸோ ஜிஎல்ல ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ சேஃப் டீம்ஸில் அவரோட ஷார்ட் மேக்கிங்க்கு ஏற்ற மாதிரி பவுலிங் போட மாட்டாங்க அப்படின்றது என்னோட கருத்து. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். ஹர்திக் பாண்டியா ஸோ 12 மேட்ச்சில் 114 ரன்ஸும் 11 விக்கெட் எடுத்திருக்காரு ஹெட்வேரில். வென்யூவில் 28 ரன் ஆவரேஜ், 23 ரெண்டுமே பெட்ரு. அதிகமாக பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஒரு கிரவுண்டு தான் இது. திலக் வரும் டிம் டேவிட் 45 ரன் ஆவரேஜ். மிடில் வந்து கண்டிப்பாக ஹிட் பண்ணுவார். சேசிங்னா ரொம்ப முக்கியம். டிம் டேவிட் ஒரு ஹை ஸ்கோர் அடிச்சிட்டாங்க ஆர்ஆர் அப்படின்னா டிம் டேவிட் தான் முடிச்சு கொடுப்பாரு. அப்படி இல்லாட்டி கிட்ட எடுத்துகிட்டு போவார். அப்போது நல்ல பாயிண்ட்ஸ் வந்துட்டு எடுத்து கொடுத்துருவார். பும்ரா 12 மேட்ச்சில் ஹெட்வேரில் 17 விக்கெட்டும், வென்யூவில் 39 விக்கெட்டும். சாவ்லா 20 மேட்ச்சில் 23 விக்கெட்டும். அடுத்ததாக வென்யூவில் 12 விக்கெட்டும். பியூ சாவ்லாவுமே செகண்ட் பவுல் பண்ணால் ட்ரை பண்ணி பாருங்கள். எம்ஐ நல்லா ரன்ஸை போட்டால் பியூ சாவ்லாவை அடிக்க போவாங்க. அவரும் மினிமம் 1 or 2 விக்கெட்ஸ் வந்து எடுக்கிறதுக்கு வாய்ப்புகள்ன்றது இருக்கும். ஜெய்ஸ்வால் ஹெட்வேரில் 34 ரன்னு, ஹோம் கிரவுண்டு. ஸோ நிறையா மேட்சஸ் இங்கே ஆடி இருக்காரு. மும்பைக்காண்டி லோக்கலில் எல்லாமே அதை பயன்படுத்திப்பார். இனிஷியலாக ஜெய்ஸ்வால் நின்ட்டாருன்னா ஒரு நல்ல ஸ்கோர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கும். இந்த மேட்ச்சில் வென்யூவில் 54 ரன் ஆவரேஜ். ஆடின எல்லா மேட்சுமே ஹிட் பண்ணியிருக்காரு. பட்லர் ஹெட்வேரில் 63 ரன் ஆவரேஜ், வென்யூவில் 30 ரன் ஆவரேஜ். சஞ்சு சாம்சன் 32 ரன் ஆவரேஜ் ஹெட்வேரில், வென்யூவில் 36 ரன் ஆவரேஜ். ஸோ கிட்டத்தட்ட இந்த 3 பேருமே நல்ல ஆவரேஜ் தான். சப்போஸ் ஒரு தரமான பேட்டிங் ட்ராக்காக அமைஞ்சிச்சு அப்படின்னா வேறு லெவலில் வந்து பெர்ஃபார்ம் பண்ணலாம். ரியான் பராக்கு மெச்சூர்டான ஒரு நாக்குன்றது இப்போ இந்த சீசனில் ஆடுறார். இந்த சையது முஷ்டாக் டிராஃபியில் இப்படி தொடர்ந்து வந்து 7-50 அடித்தாரோ அதே மாதிரி தான் இங்கேயும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்காரு. பார்க்கலாம் ஒரு ஸ்ட்ராங் டீமுக்கு எதிராக எப்படி வந்து ஆடுறாருன்னு. வென்யூவில் 14 ரன் தான் ஆவரேஜ். ஆடின எல்லா மேட்சுமே ஃப்ளாப்பு தான். அஸ்வின் ஹெட்வேரில் பார்த்தோம்னா 28 விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ வென்யூவில் 15 விக்கெட் எடுத்திருக்காரு. சிம்ரான் ஹெட்மேயர் ஹெட்வேரில் 8 மேட்ச்சில் வெறும் 99 ரன் தான் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. ட்ரெண்ட் போல்டு ஹெட்வேரில் 10 விக்கெட்டும், வென்யூவில் 9 விக்கெட்டும். பெரிய அளவில் ரெக்கார்டு இல்லை. பட் 1 or 2 விக்கெட்ஸுன்றதை அந்த ஸ்விங்கை பயன்படுத்தி விக்கெட் எடுக்கலாம். ஆவேஷ் கான் ஹெட்வேரில் 8 விக்கெட் எடுத்திருக்காரு 3 இன்னிங்ஸில். வென்யூவில் 5 இன்னிங்ஸில் 9 விக்கெட்டு அழகாக பயன்படுத்தியிருக்காரு. சந்தீப் சர்மா ஹெட்வேரில் 19 விக்கெட்டும், வென்யூவில் 11 விக்கெட்டும். சகல்
ஹெட்வேரில் 25 விக்கெட்டும் வென்யூவில் 17 விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ ட்ரெண்ட் போல்ட்டை தவிர்த்து மீதி எல்லா பவுலர்ஸுக்குமே நல்ல ஆவரேஜ் இருக்குது. ஹை ரிஸ்க் எடுக்கிறவங்க ட்ரெண்ட் போல்ட்டுக்கு பதிலாக அந்த இடத்துல லோ பர்சன்டேஜ் பிக்கான சந்தீப் சர்மா இல்லை ஆவேஸ்க்கான அந்த மாதிரியும் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். ஸோ காம்பினேஷன் ஆஃப் ஜிஎல்ன்றதை பார்ப்போம். ஒரே இது இருக்கும் இங்கே ரெண்டுமே. அதை வந்து நான் சொல்கிறேன் என்ன காரணன்றதையும். ஃபஸ்ட்டு இதான் வந்து யூனிவர்சல் டீம். இதான் சேஃப் டீம் இருக்கிறதுலேயும் மோஸ்ட்லி இப்படி தான் கேப்டன்ஸ்க்கு வருவாங்க. நீங்கள் எக்ஸ்ட்ரா வேணால் அஸ்வினுக்கோ சஞ்சு சாம்சனுக்கோ ட்ரை பண்ணிக்கலாம். இசான் கிசானை நீங்கள் பிக் பண்ணிக்கலாம் நமந்தீருக்கு பதிலாக. மற்றபடி எல்லாமே வந்து சேஃபஸ்ட்டு பிக்கு. இது யூனிவர்சல் டீம். இந்த யூனிவர்சல் டீம்லேயே 2 பிளேயரோ இல்லை 3 பிளேயரோ நம்ம ரிஸ்க்காக எடுத்து கூட க்ளோஸாக போகலாம். அதுக்கு ஒரு உதாரணமாக பஞ்சாப் மேட்ச் வந்து முடிஞ்சிருந்துச்சு. பஞ்சாப் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா 70% 60% பிக் பண்ணியிருந்த எல்லா பிளேயருமே வந்து ட்ரீம் டீமுக்குள்ளே கிட்டத்தட்ட வந்துட்டாங்க. 1 or 2 பிளேயர்ஸ் மட்டுமே வந்து வேறு பிளேயர்ஸ் ரொம்ப லோ பர்சன்டேஜ் பிக் பிளேயர்ஸ் வந்திருப்பாங்க. நீங்கள் அதை செக் பண்ணி பார்த்தீங்கன்னா கூட தெரியும். ஸோ அதனால் யூனிவர்சல் டீமுமே நீங்கள் வந்து உங்கள் கிராண்ட் லீக் காம்பினேஷனில் செட் பண்ணலாம். அதே மாதிரி இங்கே பேட்டிங் காம்பினேஷனுக்கான டீம்ன்றது ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து பேட்டர்ஸை இங்கே எடுத்திருக்கேன். ப்ளஸ் இங்கே ஃபுல் பேட்டர்ஸும் ஒரே ஒரு பவுலரை மட்டும் எடுத்திருக்கேன். சேம் டீமை தான் நான் இங்கேயே எடுத்து வச்சுருக்கேன். அதையும் நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போது நம்ம ஒரு டீமை பேட்டிங் காம்பினேஷனில் இப்படி எடுத்திருக்கோம். டேரெக்டாக கேப்டன் கப்னா நம்ம வந்து கொடுத்துருக்கோம். இதே பேட்டிங் காம்பினேஷன் டீமு நம்ம இந்த சைடு இன்னொரு டீம் செட் பண்ணுறப்ப எப்படி செட் பண்ணலாம் அப்படின்னா ஒன் சைட் டீமாக செட் பண்ணலாம். அப்போ இது வந்து ஓகே, இதுதான் வந்து பேட்டிங் காம்பினேஷனு. இன்னொரு டீம் வந்து நீங்கள் இந்த இடத்துல ஃபுல்லாமே அடிச்சுட்டு கீழே இருக்கக்கூடிய பிளேயர்ஸை வந்து ட்ரை பண்ணலாம். இனிஷியலாக அவுட் ஆகக்கூடிய பிளேயர்ஸ்க்கு கேப்டன் கொடுக்காம மிடில் ரிஸ்க்காக இருக்கக்கூடிய பிளேயர்ஸுக்கு கேப்டன் கப்னா கொடுக்கலாம். அதில் ஒரு 2லேருந்து 3 பிளேயர் வந்து லோ பர்சன்டேஜ் பிளேயராகவும் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ மோஸ்ட்லி பார்த்தோம்னா நமந்தீரில் யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ரியான் பராக்கு கேப்டன் கப்னா யாரும் ட்ரை பண்ண மாட்டாங்க. ஸோ இங்கே பிளேயர்ஸை எடுத்துகிட்டு அவங்க 20-30 ரன் அடிப்பாங்க, ட்ரீம் டீமுக்குள்ளே வந்துடுவாங்க. ஆனால் இந்த லோ பர்சன்டேஜ் பிளேயர்ஸ் தான் அதிகமாக வந்து ஸ்கோர் பண்ணுவாங்கன்ற காம்பினேஷனில் இவங்களுக்கு நம்ம கேப்டன்சி வந்து கொடுத்து ட்ரை பண்ணலாம். ஸோ அதுக்கான ஒரு டீம் தான் பேட்டிங் டீம். இதையே நீங்கள் பவுலிங் டீமாகவும் மாற்றலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் அடிச்சுட்டு ஒரு விக்கெட் கீப்பரு ஒரே ஒரு மிடில் ஆர்டர் பேட்டர் எடுத்து இங்கே ஆல்ரவுண்டர் ப்ளஸ் பவுலராக இருக்கக்கூடியவங்களை எடுத்து ஃபுல் அண்ட் ஃபுல் பவுலர்ஸ் எடுத்துக்கோங்க. எடுத்து கேப்டன் கப்னா 2 சைடுமே கொடுக்கலாம். அதேமாதிரி பவர் பிளே காம்பினேஷன் டீம் ட்ரை பண்ணுங்கன்னு நான் நிறைய டைம் வந்து சொல்லியிருக்கேன். அது இப்போ மோஸ்ட்லி நிறைய டைம் வந்து ஒர்க் அவுட் ஆகிட்டுருக்கு. அது சேசிங் வர டீமோட அந்த ஓப்பனர்ஸை கேப்டன் கொடுக்குறது தான் பவர் பிளே டீமு. அது மோஸ்ட்லி ஒர்க் ஆகிருக்கு. கேகேஆர் மேட்ச்சில் ஒர்க் ஆகிருக்கு, பிபிகேஎஸ் பஞ்சாப் மேட்ச்லேயும் ஒர்க் ஆகிருக்கு. அதெல்லாம் நம்ம சும்மா கேப்டன் கொடுத்தாலே கிட்ட வந்து போயிருப்போம் மினிஜிஎல்லாம். அதுக்கேற்ற மாதிரி நம்ம பவுலர்ஸை மட்டும் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸை எடுத்தாலே போதும். இப்போது நம்ம லோ பர்சன்டேஜ் பேட்டர்ஸ் எப்படி எடுத்துகிட்டு போகிறோமோ அதேமாதிரி லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸையுமே எடுக்கணும். ஏன்னா இப்போது ஹை பர்சன்டேஜ் பேட்டர்ஸ் வந்து அவுட் ஆவாங்க, லோ பர்சன்டேஜ் பேட்டர்ஸ் அடிப்பாங்கன்ற கான்செப்டில் விக்கெட் எடுக்க முடியாது. நல்ல பவுலர்ஸ்னால புதுசாக வரக்கூடிய பவுலர்ஸ் லோ பர்சன்டேஜ் பவுலர்ஸ் தான் விக்கெட் எடுப்பாங்கன்ற மாதிரி அவங்கள அங்கங்கே ஆட் பண்ணி வச்சா அதுவுமே வந்து ஒர்க் ஆகிறதுக்கு சான்ஸ்ன்றது இருக்கும். ஸோ இன்னுமே காம்பினேஷன்ஸை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் வரக்கூடிய எல்லா வீடியோஸ்லையுமே நான் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி டெலகிராம் ஜாயின் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. ஒரிஜினல் சேனல்ன்றதை டெலகிராம் ஜாயின் பண்ணி செக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபேப்லோன் ஆப்பில் இன்ஸ்டால் பண்ணாதவங்க இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. 2K டெக்குன்னு ரெஃபர் கூட பயன்படுத்திக்கோங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வின்னிங்ஸ்ன்றது கிடைக்கும். டெலகிராமில் ஃபுல் அண்ட் ஃபுல் நான் வந்து போஸ்ட் பண்ணியிருப்பேன், இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க.